வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய சகோதரிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. எம்ஏக்கு வந்து நம்ம இந்த பீஸ் எவ்வளோ கொடுக்கணும், இதே பைப்பிங்காக இருந்தால் இந்த மாதிரி வந்து இடைவெளி தைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாமா, இந்த கழுத்தில் தைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாமா, அப்போ எவ்வளோ கொடுக்கலாம், கழுத்துக்கு வந்து அந்த எம்மிங் வைக்கும் பொழுதும் பைப்பிங் வைக்கும் பொழுதும் அதை எப்படி இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும், எவ்வளோ அளவு வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. நேரில் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எம்மிங்னா ஒரு அளவு வைக்கணும், பைப்பிங்னா அது மாதிரி துணி விடக்கூடாது அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ நம்ம இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல இடைவெளி விட்டுருக்கோம். இது நம்ம ஆம்பல் பக்கம் ஸ்லீவ் ஏற்றுறதுக்கு இங்கே இடைவெளி விட்டுருக்கோம். இந்த பக்கம் கழுத்து பக்கம் எம்மிங் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு இடைவெளி விடணும். இதே நம்ம வந்து உருண்டை பைப்பிங் துணியிலேயே நம்ம உருண்டை பைப்பிங் தப்போம் இல்லையா, அந்த உருண்டை பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் இந்த இடைவெளி விடவே கூடாது. இப்போ இப்படியே குறைச்சிடணும், இந்த அளவு வெட்டிடணும், இங்கே வெட்டிடணும். எப்படின்னா நம்ம இங்கே துணி வச்சு தைக்கும் பொழுது இந்த கைடெல்லாம் பிடிச்சி தைப்போம், தைச்சிட்டு அந்த துணியை மட்டும்தான் திருப்போம். துணியை மட்டும் திருப்பும் பொழுது இது உள்ள மடியவே மடியாது, ஓகேவா. ஆனா இதே எம்ஐ தைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுல தைப்போம், இந்த பீஸை சேர்த்து துணியோட சேர்த்து இந்த பீஸ் இப்படி மடிச்சுதான் நம்ம வந்து இங்க தையல் அடிப்போம் திரும்ப, ஓகேவா. எம்ஐல வந்து இது அப்படிதான் வரும், ஓகேவா. அப்ப அந்த பீஸ் வந்து எம்ஐ வந்து இப்படி மடியும், பைப்பிங்ல வந்து இது மடியாது. அப்ப இது 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சுல இருந்து 3 பாயிண்ட் வரைக்கும் இது அளவு. அப்ப 1/2 இன்ச்சுல இருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நமக்கு கழுத்தோட அகலம் வந்து மாறுபடும், குறுகிரும். அதனாலதான் நம்ம இந்த பைப்பிங் வைக்கும் பொழுது இந்த பீஸை வந்து வெட்டிடணும். இந்த நூல் இந்த கட்ட கோட்டு மேலேயே வெட்டிட்டு உருண்டை பைப்பிங் வச்சோம்னா கரெக்டா அந்த அகலம் வரும். எம்மிங்னா நம்ம இதை தச்சு நம்ம திருப்பும் பொழுது இது சேர்ந்துடும். சரி, இதே நூல் பைப்பிங் என்ன அப்படின்னா, நூல் பைப்பிங்னால நம்ம இங்க வச்சு தைப்போம், நூல் பைப்பிங் வச்சு திருப்பும் பொழுது அந்த நூல் மட்டும் வெளியே வரும், இது உள்ள மறைஞ்சிரும். அப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு நூல் இங்கிருந்து கோட்டுக்கு ஒரு புள்ளி வெளிப்பக்கமா வெட்டிட்டு நீங்க நூல் பைப்பிங் இங்க கைடளவு வச்சு தச்சு ஒரு 3 புள்ளி அளவுக்கு தச்சிங்கன்னா திருப்பும் பொழுது நூல் வெளியில வரும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு. அப்ப அந்த கழுத்தோட அகலம் சரியா வந்துடும், இந்த ஒரு பாயிண்ட் குறைச்ச மாதிரி ஆயிடும். இந்த 3 விஷயத்தை கவனிங்க. இப்ப எம்மிங்கா இருந்தா இப்படியே வச்சுக்கணும், பைப்பிங்கா இருந்தா கரெக்டா இந்த கோட்டுல வெட்டிடணும், நூல் பைப்பிங்கா இருந்தா இந்த கோட்டுக்கு ஒரு புள்ளி விட்டு வெட்டிட்டு தைக்கும் பொழுது இந்த பாயிண்ட்ல வச்சு தைச்சிட்டோம்னா அதை திருப்பும் பொழுது நூல் வெளியே வந்துடும், கரெக்டா வந்து நிற்கும், சரியா வந்துடும், அந்த கழுத்தோட அகலங்கள் மாறாது. நன்றி.